ஏக்கா என்னடி என்னக்கா சோகமாக உம்முன்னு இருக்கிறீங்க? நேற்று வரைக்கும் கலகலப்பாக தான் இருந்தீங்க, என்னாச்சு? ஏன் மருமகளாம் வந்துட்டாளா? என்ன சோகமாக இருக்கிறீங்க? வந்துட்டா காலையில தான் வந்தா. என்ன பண்ணுறா? அவளா கிச்சன்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பா. பாவம் வந்துட்டாலே அவளுக்கு அடுப்படியில் தான்க்கா சரியாக இருக்கும். வீடு கூட்டவும் துடைக்கவும் பாத்திரம் விளக்கவும் அவளுக்குன்னு உதவிக்கெல்லாம் பாவம் யாருமே இல்லை. ஏன்க்கா உன் மாவளை தான் எழுப்பிட்டு வேலை செய்ய சொல்லாமலக்கா கூட மாட? ஏண்டி நீ எனக்கு தோஸ்தா இல்லை அவளுக்கு தோஸ்தா? எப்போ பாரு அவளை பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டு கிடப்பான். அப்படி இல்லைக்கா, அவள் பாவம் எனக்கு அவ்வளோ ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் கஷ்டம் நஷ்டம்லாம் இருக்கும்ல. ஒரு ஆளை எவ்வளோ வேலை தான்க்கா செய்வா. பாவம் தானேக்கா, அதுக்கு தான்க்கா சொல்கிறேன். நீ போய் செய்யறியாடி அவளுக்கு ஹெல்ப்புக்கு? சும்மா வக்காலத்து வாங்கிட்டு வந்துருவா அவளுக்குன்னா. என் மருமவளுக்குலாம் நான் கூட மாட செய்வேன்க்கா. நல்லவ என் மருமவா அப்படியா? ஏக்கா நம்மளுக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் கூட மாட மருமவளுக்கு நம்ம ஒத்தாசியாக இருக்கணும். நம்மளுக்கு முடியாத அன்னைக்கு நம்ம படுத்துக்கலாமே. கை கால் நல்லா இருக்கும்போது ஏன் உட்காந்து மாமியாங்கிற கெத்தில் நம்ம உட்காந்து என்னக்கா செய்ய போகிறோம்? உட்காந்துருக்க நமக்கு வியாதி தான்க்கா. அதுக்கு கூட மாட மருமவளுக்கு 2 வேலை செஞ்சு கொடுங்க, ஒரு வெங்காயம் மூணு உரிச்சு கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை அப்படியே செஞ்சு கொடுங்களேன் உட்காந்துக்கிட்டாச்சும். நீங்கள் குனிஞ்சு நிமிந்து கூட்டலனாலும் பரவாயில்ல. நானும் பாவனும் செஞ்சு கொடுத்துட்டு தாண்டி இருந்தேன். ஆனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவளும் ஒரு மாதிரியா கடிசேரின்ட்டு நம்ம ஏன் அவள்கிட்ட போயிட்டுன்னு நானும் போது இங்கேயும் உட்காந்து. அவளாம் அந்த மாதிரி இல்லை. காலையில் கூட காய்கறி வாங்கலாம் வந்தால் நல்லா தான் என்கிட்ட பேசிட்டு எக்கா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக தான் வந்து பேசினா. அப்புறம் சொன்னா நான் கூட 4 நாள் இல்லை அத்தை பாவம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதனால தான் நான் நல்லா வந்துட்டேன். அம்மா கூட இன்னும் 2 நாள் இருந்தால் சொன்னாங்க. ஆனால் பாவம் அத்தை வயசான நிலையில் தனியாக இருப்பாங்க. அவரும் வெளியூரில் வேலை பார்க்குறாரு. அப்புறம் தனியாக இருப்பாங்களே, மாத்திரை வேற போடுறாங்க, அவங்களுக்கும் உடம்பு முடியாதவங்கன்னு சொல்லி வந்துட்டேன்னு அவ்வளோ ஒரு கவலையாக சொன்னா. யாக்கா நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்கக்கா. அப்படிலாம் இல்லை, நீ வேற. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அப்படியே ஒரு மாதிரியா பேசுகிறா. நீங்கள் போயிட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு தான் மனசில் அழுக்கு இருக்குது, அதனால தான் நீங்கள் அவளை தப்பாக நினச்சிக்கிட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சுருக்கீங்க. அப்புறம் அவளும் என்ன செய்வான்? அந்த மாதிரி இருக்கும்போது பயந்து பாவம் மருமவங்கும் போது பயந்து தானே ஆகணும்னு அவள் பயந்துக்கிட்டு இருக்கிறா பாவம். சரிக்கா எனக்கு அங்கே வீட்டில் வேலை கிடக்குது, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எல்லாம் அப்படி வேலையை பாரு. சும்மா என் வீட்டு வேலைக்கு வந்து சொல்ல என்ன பேசலான்னு வந்துடுறப்போ. சரி வரேன்க்கா. நல்லா உங்களுக்கு என்ன தட்டில் அப்படியே வந்துடும் எல்லாம். எனக்கு அப்படி கிடையாது. நான் போய் என் மருமகளுக்கு ஒத்தாசி செஞ்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். உங்களை மாதிரி உட்காந்து தனியாலாம் தட்டில் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை. சரி வரேன்க்கா. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா இவ சொகுசு கண்டிப்பா. அத்தை என்னத்தை மொன வீட்டே இருக்கிறீங்க? எந்தாங்க அத்தை சாப்பிடுங்க. அத்தை சாப்பிடுங்க. ரொம்ப ஓவராக தான் நினைக்கிறேன். இப்போ சாப்பிடும்போது கூட இந்த அத்தை வந்து குறை பேசிட்டு தான் இருக்குது. சாப்பாடு தொண்டையில் விக்கிக்கிட்டா போச்சு தான். தண்ணி வேணுமா அத்தை? இல்லை என்னதான் நான் ஊருக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு மூஞ்சி தொங்கி போகுது. ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது உன் மனசு. உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே உனக்கு அப்படி தோண மாட்டுக்கு. என்னதான் போ, நம்ம அம்மா வீட்டில் 4 நாள் இருந்துட்டு வந்து கூட நமக்கு நிம்மதியே இல்லை. போகணுன்னாலே இதான் ஒரு மலப்பாக போயிடுது. என்னது என்ன சொல்ற? எனக்குலாம் ஒன்றும் உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ போயிட்டு வரதுக்குலாம் நான்லாம் ஒன்றும் சொல்லலப்பா. நீ தான் மூஞ்சி தூக்கிக்கிட்டு இருக்க உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து. என்னத்தை நீங்கள் தான் அப்படி இருக்கிறீங்க? நானும் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. நானும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எப்பயும் போல தான் உங்கள்கிட்ட நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், வீட்டு வேலைலாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு சாப்பாடு உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் தான் ஒரு மாதிரி பேசாமல் உட்காந்துருக்குறீங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க? என் ப்ரெஷர் ஏற்றாத. தயவு செய்து இந்த இடத்த காலி பண்ணு. உன்கிட்ட என்னால் பேச முடியாதுப்பா. கிளம்பு முதல்ல. சரித்தே, ஏதோ நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க அத்தை. ஆமாத்தே, அன்னைக்கு கண்டிப்பாக பாருங்கத்தே, அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் என்னோட அருமை. சரி நான் போய் சாப்பிட்றேன். சரி வரேன் தே, நானும் போய் சாப்பிட்றேன். போய் சாப்பிடு போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். என்ன அப்படின்னா, நம்ம மகன் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி தான் அவங்க மகன் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. திரும்பி அவங்க வரும்போது நம்ம வந்து அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க என்ன ஏது நம்ம விசாரிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து கோவப்பட்டுக்கிட்டு மூஞ்சி தூக்கிக்கிட்டு ஏன் அம்மா வீட்டுக்கு போனா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி தூக்கிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கும் வருத்தம், நமக்கும் வருத்தம். குடும்பத்தில் இதனால தான் நம்ம வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வேறு என்ன கண்டென்ட்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட இருக்க அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.